பக்தி ஒளி நேர்களுக்கடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். சில பேர் வீட்டுக்கு தெரியும், சில பேர் வீட்டுல சில பேர் வந்துட்டு போனாங்கன்னா அந்த வீட்டுல பயங்கரமான கஷ்டம் வர ஆரம்பிச்சிடும். உடல்நிலை கோளாறுகள் வரும். நல்லா இருப்போம், திடீர்னு யாரோ மாமனோ மச்சானோ யார் யாரோ வருவாங்க வீட்டுக்கு. வந்துட்டு உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க. பேசிட்டு எல்லாம் போனோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு திடீர்னு என்னன்னு தெரியல, நல்லா இருந்த அம்மா தலை வலிக்குதுப்பா, நல்லா வலிக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு படுத்துருவாங்க. சாயங்காலம் கூப்பிட்டு போனா ஹை ஃபீவர். நல்லா இருந்தாங்கப்பா, நல்லா கரெக்டா வீட்டுல போட்ட சாப்பாடா. சில பேருடைய பேட் வைப்ரேஷன் உங்க வீட்டுக்கு உங்களை தெரியாமையே வரும். உண்மையா இல்லையா? சொல்லியிருப்பீங்கல்ல, ஐயோ அவர் வராராமா ஊர்ல இருந்து, அவ்வளவுதான் வந்தா போதும். அந்த கண்கள் உங்களுக்கு தெரியாது, அந்த கண்ணானது அப்படியே சுத்தி அப்படியே பார்க்கும். இவ்வளவு வச்சிருக்கானா வீட்டுல, இவ்வளவு வச்சு மனசு பேசும். அப்பா எப்படி இருந்தான், இன்னைக்கு இப்படி ஆயிட்டான் பார், ஐயோ ஏசி மாட்டிருக்கான், அது மாட்டிருக்கான், அது இருக்கு இது இருக்கு. அப்படி அந்த கண்கள் உங்களை அறியாமையே திருஷ்டியை கொண்டு அப்படியே சேர்க்கும். ரைட்டுங்களா? இந்த சேர்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியாது, திடீர்னு பாத்தீங்கன்னா நல்லா இந்த சர்ன்னு எரிஞ்சு போயிடும். உள்ள எரியும், இல்லாட்டி ஏதாவது ரிப்பேர் நடக்கும். அதுக்கு கையை வச்சா 3000 ரூபா கொடு, 4000 ரூபா கொடு, இங்க இருக்கிறதே அடுத்த மாசம் வாடகை எப்படி கொடுக்க போறோம் திண்டாடிட்டு இருக்கிற நேரத்துல, சேர்த்து வைக்கிற நேரத்துல ஏசி ரிப்பேர் வரும். வந்துட்டு போன அப்புறம் ஒரு நல்லா நோட் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்க வச்சிருந்த ஒரு பொருள் கை தவறி கீழே விழுந்து உடைஞ்சு போயிடும். அன்னி வரைக்கும் நல்லா பல தடவை கீழே விழுந்திருக்கும், உடையாது. ஆனா அப்ப மட்டும் டக்குன்னு விழுந்து டபார்னு உடைஞ்சிடும். தெரியாது ஏன் எப்படி என்ன ஏது தெரியாது. சோ இதெல்லாம் கண் திருஷ்டின்னு சொல்லுவோம். ஒரு விதமான கண் திருஷ்டி. இது நீங்க பார்க்கவே முடியாது. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரியாது. ஆனா நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த பேட் வைப்ரேஷனை கொண்டு அப்படி வச்சுட்டு போயிடுவார். அந்த பேட் வைப்ரேஷன் உங்களுக்கு வரக்கூடாதா? கண்கள்லாம் சுத்தி பார்க்கும் பொழுது அந்த கண் திருஷ்டி விழக்கூடாதா? அப்படிதானே நமக்கு ஆசை இருக்கும். ஏண்டா அவர் வராதுன்னு சொல்ல முடியுமா? வீட்டுக்கு வரவங்கள சொல்ல முடியாது. ஆனா அந்த கண் திருஷ்டிலேருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கான சில வழிகளை நம்ம பண்ணலாம் இல்லையா? அதுதான் என்னன்னு சொல்ல போறேன். உங்க வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி கட்டி வச்சிருங்க. டோர்லயோ இல்ல சைட்ல இருக்கிற செவுர்லயோ ஏதோ பாக்குற மாதிரி இருக்கணும். பெல் அடிச்ச உடனே கிடு ஓடி போய் திறக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி நின்னா சும்மா நிற்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது கண்ணாடி வச்சிருக்கேன் ஐயா, ரைட் ஓகே, நம்மளோட தலை நல்லா இருக்கா, ரைட் ஓகே அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சில எண்ணங்கள்லாம் அவரை விட்டு நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் போய் பாசிட்டிவ் எண்ணங்கள் கிரியேட் ஆயிடும். அவ்வளவுதாங்க, சிம்பிள்ங்க. அவர் எப்ப அந்த கண்ணாடியை பார்த்துட்டாரோ, தன்னோட முகத்தை தானே பார்க்கும் பொழுது இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுல எல்லாரையும் சுத்தி பார்த்து கண் திருஷ்டி படம் அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு கண் திருஷ்டி வராது. ஏன்? அவருடைய நெகட்டிவ இந்த கண்ணாடியானது உள்வாங்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணும். உங்களுக்கு தெரியாது, அப்புறம்தான் தெரியும். அதனால பெல் அடிச்சோன்னு குடுன்னு ஓடி போய் திறந்து விடுறது பண்ணாதீங்க. 2 செகண்ட் 3 செகண்ட் இருந்தா என்ன, ஒன்னாவாது, ஒண்ணுமே. சரி, நான் டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், நேரா வந்துட்டாருன்னா வேற வழி இல்லை, நீங்க அந்த இதை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஃபுல்லா ஓபன் பண்ண மாட்டீங்க, மெயின் டோரை ஓபன் பண்ணிட்டு கொசு வலைன்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க, அதை லாக் பண்ணிருப்பீங்க இல்லையா? அப்ப என்ன ஆகும்? இருங்க வந்துடுறேன் சொல்றோமா? 2 நிமிஷம் இருங்க, ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை பார்த்துட்டு நான் ஓடி வந்துடுறேன் போறோமா? போயிட்டு தானே பண்றோம். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கண்ணாடியை அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க, பார்க்காம வரவே முடியாது. பார்க்கிற இடத்துல வச்சிருங்க. கண்ணாடியை பார்த்துட்டா நெகட்டிவ் ஃபுல்லா கண்ணாடி உள்வாங்கி பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணும். அப்ப அவங்களுடைய மனசு, அவங்களுடைய மூளை எல்லாம் என்ன பண்ணும்? வீட்டுல உட்கார்ந்தோன்னே எதுவுமே பார்த்த கூட, அப்படியா தம்பி என்னப்பா புதுசா இருக்கு ஏசி வாங்கிட்டியா? ஆமா, இஎம்ஐல. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட், நல்லா இருக்குப்பா, நல்ல ஒரு வேற மாதிரி மைண்ட் மாறிடும். அப்புறம் என்னப்பா உங்க வீட்டுக்காரம்மா காணும், உள்ள கூடுப்பா, என்னம்மா இழைச்சு போயிட்டேன், நல்லா தானே இந்த பண்ற, இல்ல நான் டயட்ல இருக்கேன், அவ்வளவுதான். இல்லாட்டி பார் எப்படி இருந்தவங்க மினு எல்லாம் போட்டு மனசு பேசிக்கிட்டு இருக்கோம், எப்படி மினுன்னு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இது தேவையா? உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்ப அந்த மனசானது வேற மாதிரி மாறி போய் பாசிட்டிவ்
கிரியேட்டிவிட்டியா உள்ள வந்து சேர்ந்துடும். அப்ப உள்ள வந்து சேர்க்கும் பொழுது அந்த நெகட்டிவை கீழே போட முடியாது இல்ல, உள்ளே வெளியிலேயே போட்டாச்சு இல்ல. இப்ப என்ன வரும், பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிரியேட் ஆயிட்டு இருக்கும். அப்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் போது உங்க வீடு ஃபுல்லா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். இதுக்கு யாரு காரணம்? முன்னாடி வச்ச கண்ணாடி காரணம். ரைட்டுங்களா? உண்மைதானே? அப்ப என்ன பண்ணும், உங்க வீட்டுல ஒரு கண்ணாடி வாங்கி அழகா சின்னதா இருந்தா கூட போதும், அவருடைய முகத்தை மட்டுமே பார்த்தா போதும், பெரிய உருவத்தை எல்லாம் பார்க்க வேண்டாங்க, முகம் மட்டும் பார்த்தால் போதுமானது. இப்ப முகத்தை பார்த்துட்டாரா, தலை சீவிட்டாரா, நான் அழகா இருக்கேன்னு பார்த்துட்டாரா, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்ப கண் திருஷ்டி அவரோட போயிடும். என்ன போயிடும்? நெகட்டிவ் எனர்ஜி போயிடும், கண் திருஷ்டி போயிடும். இப்ப எல்லாம் இருக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி ஆகும். உள்ள வரும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்ப உங்க வீட்டுக்கு கண்ணு படாது. கரெக்டுங்களா? இந்த கண்ணாடியை ஈஸியா மாட்டலாமா? அப்போ முகம் மட்டும் பாக்குறதுக்கு மாட்டலாமா? மாட்டுங்க, ஹாப்பியா இருங்க. கண் திருஷ்டியே வேணாம் வீட்டுக்கு. மாட்டீங்களா? அதோ போடுறீங்க பாருங்க. மொல்லமா போங்க, அவசரப்பட்டு ஓடி போய் கீழே விடாதீங்க. மொல்லமா போய் கண்ணாடியை மாட்டிட்டு வாங்க. நீங்க வரும்போதே உங்க முகத்தை பார்த்துட்டு தான் வருவீங்க. உங்க முகமும் பிரைட்டா இருக்கும். கரெக்டா? செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.